ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பரை கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னென்ன எடுத்துக்கணும் என்னென்ன எடுத்துக்க கூடாது அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ அதை பற்றி கிளாரிஃபிகேஷனாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டே ஃபுல்லாக இப்படி தான் ஃபாலோ பண்ணுவீங்க. காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் ஒரு அஃப்ரெஷ் சூடாக குடிப்பீங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கோ 9 மணிக்கோ ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க. சில டேப்லெட்ஸ் இருந்தால் பிஃபோரோ ஆஃப்டரோ போட்டுப்பீங்க. அதுக்கப்புறம் 1 மணிக்கு இல்லை அப்படின்னா 1:30 மணிக்கு லஞ்ச் எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஷேக் எடுப்பீங்க. இந்த மாதிரி தான் ரெகுலர் பேஸில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் ஷேக் குடித்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்தில் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நிறைய பேர் ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்றது தெரியாமல் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னென்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் ஷேக் குடித்து மந்த்லி பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 கிலோ வெயிட் லாஸ் ஆகுதா, இல்லை 3லேருந்து 4 கிலோ வெயிட் லாஸ் ஆகுதா, 4லேருந்து 5 கிலோ வெயிட் லாஸ் ஆகுதா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். அதை நோட் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸோ ஃப்ரூட்ஸோ எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் காலையிலேயும் நைட்டு ஷேக் குடிக்கிறீங்க, மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கிலோ குறையுது அப்படின்னா நீங்கள் ஸ்நாக்ஸை ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லை நான் மந்த்லி பார்த்திங்கன்னா நான் 2 டைம்ஸ் தான் டெய்லி பேஸில் ஷேக் எடுத்துகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு 4லேருந்து 5 கிலோ குறையுது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். அது எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியணும். வெயிட் லாஸுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்தால் தான் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்கள் வெல்னஸ் கோச்சுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஈஸியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 வேளை நான் ஷேக் குடிக்கிறேன், எனக்கு 3 கிலோ தான் குறையுது, 2 கிலோ தான் குறையுது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் ஆனால் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் சார், எனக்கு 3 கிலோ தான் குறையுது, ஆனால் எனக்கு பசி எடுக்குது, ஒரு 12 மணி போல் பசிக்குது, அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 3 மணி போல் எனக்கு பசிக்குது, இந்த மாதிரி பசிச்சா நான் என்ன பண்ணட்டும், அப்போ எதனா சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது எந்த மாதிரி அந்த பசித்தன்மையை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை ப்ராப்பராக எடுக்கிறது இல்லை. வெயிட் லாஸ்னால் வெயிட் லாஸ்க்கு மட்டும் எடுப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் இன்ச் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அவங்களும் வெயிட் லாஸ் ஃபுட்டை மட்டும்தான் எடுப்பாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனி ஃபுட் இருக்குது. நீங்கள் இன்ச் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் லாஸோட அதை ஆட் பண்ணி கொடுப்பாங்க. சில பேர் தெரியாமல் ஒன்லி ஷேக் மட்டும் எடுப்பீங்க, இல்லை இன்ச் லாஸ் பண்ணணும்னு டேப்லெட் மட்டும் எடுப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி மாற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் தள்ளி தான் போகும், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்காது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுமா இல்லை வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் இன்ச் லாஸ் பண்ணணுமா அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வெல்னஸ் கோச்சிட்டு கேளுங்க, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது ஷேக் குடித்தா ஒரு 2 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸில் எனக்கு பசிக்குது, இந்த பசித்தன்மை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிறீங்க. அது எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்தால் எப்படி நம்ம பசித்தன்மையை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை நிறைய இகாம் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஃபுட்டு எங்கே வாங்கணும் அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் தான் வாங்கணும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஃபுட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தரப்போகிறேன். அதை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.